எந்த பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் அவருடைய பேர் உள்ளே இருக்குது. என்ன அப்படின்னு நம்ம போய் விசாரித்தா, ஆதவோட டீம் பேஸ்கெட் பால் அந்த மாஃபியா அதுக்குள்ளே போய் அதில் மூலியமாக கட்சிக்குள்ளே வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு மாஃபியாக்கள் எல்லாரையுமே ஆதவ் திரட்டிக்கிட்டு இருக்கார் இல்லையா, நல்ல செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இவரெல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கக்கூடியவர். அப்படியே திரட்டி அப்படியே உள்ளே வந்து இந்த மாஃபியாஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. இதில் புசியான மறுபடியும் பொதுச் செயலாளர் எந்த முடிவு எடுத்தாலும் பொதுச் செயலாளருடைய கண்காணிப்புலேயே இது நடக்கும்ன்ற வேற சொல்லிட்டாங்களா. இருந்தாலும் ஆதவுடைய கரங்கள் இந்த 28 பேர் பட்டியலில் ஆதவுடைய கரங்கள் தான் அதிகமாக இருக்குது. அவர் சஜஸ்ட் பண்ண நேம் தான் அதிகமாக இருக்குது. மற்ற எல்லாருடைய பேர்லாம் கம்மி, கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் டிகே பிரபு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்வேஸ் பேர் இருக்கானா, ஏன்னா ஃபர்வேஸ் வந்து செம்ம இது புயலம் பண்ணிட்டே ஒன்லி கூழு குடிக்க தான் வருவேன், கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை, அதனால் அவர் பேர் தூக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு செட்டப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் முக்கியமாக இந்த வீடியோவில் பதிவு பண்ண வேண்டியது, தன்னுடைய கட்சிக்காக 18 வருஷமாக உழைச்ச சீனிவாசனை தூக்கி நிப்பாட்டான். நான் கூட இது எதுவும் திமுக சரி பண்ணியிருக்கோம், இல்லை வேறு யாராவது வேணுங்கனே போஸ்ட்டை ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி இவருடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தேன். அவங்க ஒட்டவே இல்லை. யாரோ ஒருத்தர் ஒட்டியிருந்தா கூட இது நியாயமான கேள்விகள். 18 வருஷமாக கட்சிக்காக உழைத்தவர் சீனிவாசன். அவங்க இல்லைன்னு மறுக்கட்டும். அவங்களுக்காக நான் திருச்சியில் ஒரு ஆறுதல் கூட்டம், இல்லை அவங்க குடும்பத்துக்காக நான் இந்த உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பண்ணவே இல்லை. இல்லை நாங்கள் பண்ணியிருக்கோன்னு மறுக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.